அப்போ தெருவாக இருந்துருக்கு இல்லை, இது தெரு இல்லை, இது ஒரு ஊராக இருந்துச்சு. இதுக்குள்ள மொத்த ஊருமே. அப்போ இது நேரம் உள்ளே போகுது. இதுதான் அந்த பைரகாவுடைய தோட்டம் இருக்குது. அதே போல் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு அவர்களை வந்து கலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இதுக்கு நேராக கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இதுக்கு நேராக கடைசி இந்த தெருவுக்கு பேர் சாரா சித்தின்னு சொல்லிட்டு இது நேராக உஹது மலைக்கு போகக்கூடிய பாதை. அந்த பக்கம் போனால் குபாவுக்கு போகிற பாதை, மஸ்ஜித் குபா. யார் ஒருவர் மஸ்ஜித் குபாவிற்கு சென்று 2 ரக்காயத்து நஃபிலான வணக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள் ஒரு உம்ரா செய்த நன்மையை பெறுவார்கள். அது நிமிஷம் நாளைக்கு நம்ம போகிறோம். சனிக்கிழமை போவாங்க, நடந்து போவாங்க. சனிக்கிழமை சிறப்பு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களே தவிர அவர் சொன்ன ரிவாயத்து என்ன, யார் ஒரு மஸ்ஜித் நபவியில் இருந்து மஸ்ஜித் குபாவிற்கு செல்வார்களோ, சென்று அங்கே 2 ரக்காயத்து நஃபிலான வணக்கம் செலுத்துவார்களோ அவர்கள் ஒரு உம்ரா செய்த நன்மை பெறுவார்கள். ஏன்னு கேட்டால் சஹாபாக்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு மக்காவில் இருந்து உம்ரா செஞ்சுருக்கலாம், அஜி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர் ஏற்பாடு செஞ்சான், நபியை இப்படி செய்யுங்க. ஏன்னா அந்த மஸ்ஜிதை கட்டும்போது கூட அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உஸ்ஸஸ அலா தக்வா அப்படின்னு சொல்கிறான். இது வெறும் கல் மண்கள் வைத்து கட்டப்பட்டதல்ல, இறையச்சத்துடன் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹ் இருக்கிறான். ஓகே, போமா இங்கே பைரக தோட்டத்தை பார்த்துட்டோம், அங்கே மற்ற விஷயங்களை பார்த்துட்டோம். இப்படி போய்ட்டு அப்படி சுற்றி வரலாம். இல்லைண்ணா, டைம் நெருங்கிடுச்சு. வேறு போய் அங்கே போய் அப்படியே போய் அந்த மலைக்கு நம்ம போயிட்டா தான் ஷாப்பிங் வரோம். சரி பார்ப்போம். हमारे